வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பாடலோட வரிகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகப் போறோம். ம். நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது சாரகாமா தமிழ் யூடியூப் சேனல்ல சின்மை அவங்களோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல அவங்க பாடின முத்தமழை பாட்டு. ம். ஏஆர் ரெஹ்மான் மியூசிக், மணிரத்னம் டைரக்ஷன், கமல் சார் நடிக்கிற தக் லைஃப் படத்துக்காக வந்த பாட்டு இது. ஆமா. இந்த வரிகள்ல இருக்கிற அந்த உணர்ச்சிகள், அந்த கவிதை நயம், அதையெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். சரி. நீங்க தடவை கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த வரிகளோட தீவிரம், இல்ல அந்த அடக்க முடியாத ஏக்கம், எது உங்களை பிடிச்சது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாவே பேசலாம். நிச்சயமா. பாட்டோட ஆரம்பமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஒரு தாகம் தெரியுது. ஆமா, அந்த முதல் வரிகளே ஒரு விதமான தீவிரமான மனநிலையை செட் பண்ணிடுது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கவிஞர் எவ்வளோ அழகா இயற்கையை யூஸ் பண்றாரு பாருங்க. ம், முத்தமழை, முல்லை இரவுகள்னு இது சும்மா வர்ணனை இல்ல. இல்ல. முத்தமழைங்கிறது ஒரு அன்போட பெருக்கும். முல்லை இரவுனா அந்த நெருக்கமான நேரம். ஆனா தீராதோ பத்துரியாதோன்னு சொல்லும்போது அது கிடைக்கல, இல்ல பத்தலங்கிற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு தெரியுது. ஆமா, ஒரு நிறைவுக்காக ஏங்குற மாதிரி. கரெக்ட். அந்த நிறைவுக்கான ஒரு தீவிரமான, சொல்லப்போனா வலிக்கிற எதிர்பார்ப்பை முதல்லே விதைச்சிடுறாங்க. அந்த எதிர்பார்ப்போட தொடர்ச்சியா ஜானோதம் மனோதம் தான் இங்க உந்தன் கையில் சொர்க்கம் அப்படின்னு ஒரு வரி வருது. ம்ஹும். காதலனோட கையில சொர்க்கத்தையே பாக்குறதா சொல்றது. இது அந்த ஏக்கத்தோட உச்சமா, இல்ல ஒரு சரணாகதியா? நல்ல கேள்வி. இது வெறும் ஏக்கத்தோட உச்சம்னு சொல்றதை விட அந்த உறவோட தன்மையும் சொல்லுது. ஓ, அப்படியா? சொர்க்கம்ங்கிறது இங்க ஒரு பவர்ஃபுல் உருவகம். சும்மா சந்தோஷம் இல்ல, அது ஒரு முழுமை, ஒரு பாதுகாப்பு உணர்வு. சரி சரி. அந்த ஆளோட அருகாமையில இல்ல அவரோட தொடுதல்ல அந்த முழுமையை உணர்றதா சொல்லும்போது அந்த உறவு அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு புரியுது. ஆமா. பல்ல இரவு சொல்லாரமோங்கிறதும் ராத்திரிகள் பத்தல, இன்னும் அந்த நெருக்கம் வேணுங்கிற அந்த தீராத தாகத்தை மறுபடியும் சொல்லுது. அவரை விட்டா வேற எதுலயும் அந்த முழுமை இல்லைங்கிற மாதிரி ஒரு துணி இருக்கு. இவ்வளவு தீவிரமா ஒரு ஏக்கம், ஒரு பிணைப்பு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வரிகள் நம்மள ஒரு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா. கலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. இது ஒரு ஷாக் மாதிரி இருக்கே. மிகச்சரி. இது வெறும் சோகவரி இல்ல, ஒரு நிலை குலைவு. இது ம், கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த வித்தியாசம், அது எவ்வளவு வலின்றது இது காட்டுது. கனவுல காதல் கொண்டேன், அது எவ்வளவு உண்மையா தீவிரமா இருந்திருக்கும். ஆமா. ஆனா கண் விழித்தேன் அவன் காணவில்லை, அந்த வெறுமை, அந்த இழப்பு எவ்வளவு சட்டுன்னு நடக்குது பாருங்க. அந்த வரிய திரும்ப திரும்ப சொல்றதும். ஆமா, சின்மை பாடும்போது அதை அழுத்தி சொல்றது. அந்த இழப்போட வலி, அந்த ஏமாற்றத்தோட பாரம் கேட்கறவங்க மனசுல ஆழமா பதியுது. இது சும்மா நினைவில்ல, இது ஒரு ஆறாத வடு மாதிரி. இது நம்மள யோசிக்க வைக்குது. இந்த காணல் இல்லைங்கிறது நிஜமான பிரிவா, இல்ல கனவு கலைஞ்சதால வந்த ஒரு ஃபீலிங்கா, இல்ல காதல் நினைவுகளோட தாக்கமா, என்ன சொல்ல வராங்க? இந்த வரிகளோட அழகே அந்த தெளிவில்லாம இருக்கிறது தான். ஆமா. இது ஒரு நிஜமான இழப்போட வழியா இருக்கலாம், ஒரு பிரேக்கப்பை பத்தி இருக்கலாம், இல்லனா காதலுங்கிறதே ஒரு கனவு மாதிரி நிலையற்றது, முழிச்சா போயிடணும் ஒரு தத்துவமாவும் இருக்கலாம். ஓ, இல்ல பழைய நினைவுகள் இப்ப தாக்குறதாவும் இருக்கலாம். அந்த காதலோட நிஜமான நிலை என்ன, அது உண்மையாவே இருந்துச்சா இல்ல கற்பனையா? இந்த கேள்விகளை எழுப்பி ஒரு மர்மத்தை உருவாக்குறது மூலமா கவிஞர் இதுக்கு இன்னும் ஆழம் கொடுக்கறாரு. அந்த இழப்போட வலி, இல்ல அந்த ஏக்கத்தோட வலி அடுத்த வரிகள்ல இன்னும் நேரடியா வருது. ம். என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. ம். ரொம்ப டைரக்டா சொல்லிருக்காங்க. ம். இது வெறும் மனவலிதானா? அதை நம்ம கொஞ்சம் பெரிய படமா பார்க்கணும். இங்க வலிங்கிறது ஒரு ஆழமான வேதனை. அது சும்மா மனசளவுல மட்டும் இல்லாம ஒருவேளை உடம்பு ரீதியாவும் இருக்குமோன்னு தோணுது. அப்படியா? அதாவது அந்த பிரிவு இல்ல தூரம் உடம்பையும் பாதிக்குதுங்கிற மாதிரி. ஒன்றாக்கும் வரை தீராதுன்னு சொல்லும்போது அந்த சேர்தல் ஒண்ணுதான் இதுக்கு மருந்துன்னு அழுத்தி சொல்றாங்க. ஓ, சரி. இது தமிழ் காதல் பாடல்கள்ல நம்ம பார்க்குற ஒரு விஷயம். காதல் மனசை மட்டும் இல்ல, உடம்பையும் பாதிக்குங்கிற ஒரு சக்தி. அந்த ஒன்றிணைதல்ங்கிறது சும்மா மீட் பண்றது இல்ல, அது ஒரு முழுமையான தீர்வு, ஒரு விடுதலை மாதிரி. அந்த வலியோட உச்சத்திலயும் ஒரு மென்மை இருக்கு. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்டாயா அப்படின்னு கேக்கும்போது அதுல ஒரு உரிமை, ஒரு கெஞ்சல், அதே சமயம் ஒரு ஏக்கமும் இருக்கு. நிச்சயமா அந்த கண்ணான கண்ணேன்னு கூப்பிடுறதே ரொம்ப நெருக்கமா இருக்கு. பாசத்தை காட்டுது. ஆமா. அது சும்மா பேரச் சொல்லி கூப்பிடுறது இல்ல, அது இதயத்திலிருந்து வருது. என் உள்மன காதலை கண்டாயாங்கிற கேள்விதான் முக்கியம்.
என் மனசுக்குள்ளே இவ்ளோ தீவிரமா காதல் இருக்கு, அதை நீ இன்னும் பார்க்கலையா, உணரலையான்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஒரு ஆதங்கம். ஆமா, ஒருவேளை தன்னோட காதல் சரியா புரிஞ்சுக்கப்படறங்கிற வழியும் அதுல இருக்கலாம். இவ்ளோ வலி இருந்தாலும் அன்ப சொல்லவும் புரிய வைக்கவும் முயற்சி செய்யற ஒரு மனநிலை தெரியுது. இப்போ பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டர்ன் வருது. அதுவரைக்கும் இருந்த அந்த ஏக்கம், வலி, வேண்டுதல், இந்த டோன் மாறி கேள்விகள் வருது. ஒருவேளை சின்னதா ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்லலாமோ? ஆமாம், கருமை கொண்ட கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயா? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? இது நிஜமாவே ஒரு முக்கியமான திருப்பம். அது வரைக்கும் இருந்த ஒரு நிலையிலிருந்து கேள்வி கேட்கிற நிலைக்கு மாறுது. கருமை கொண்ட கண், அது அழக குறிக்கலாம், இல்ல அவரோட பார்வையில இருந்த ஏதோ ஒரு மறைப்பொருளை குறிக்கலாம். பொய் சொல்லி நின்றாயா, இது நேரடியான கேள்வி. நீ உண்மையா இல்லையா? உன் பார்வை, உன் வார்த்தையெல்லாம் பொய்யா? ஒரு சந்தேகம். ஆமா, உறவுல வந்த ஒரு சந்தேகம், ஒரு நம்பிக்கை இல்லாம போறத காட்டுது. இது காதலன் மேல நேரடியா சொல்ற குற்றச்சாட்டா, இல்ல மனசுக்குள்ளேயே எழும்புற சந்தேகமாங்கிறது அது நம்ம பார்வைக்கு. அதோட சேர்ந்து போதும் போதும் என சென்றாயா அப்படின்னு கேக்குது. இது உறவு முடிஞ்சதை சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, இது அந்த பிரிவுக்கான வாய்ப்பு, இல்லனா அது நடந்தத இன்னும் அழுத்தி சொல்லுது. போதும் போதும்னு அவரா விலகி போனாரா? ஏன் அப்படி போனாரு? சலிப்பா, இல்ல வேற எதுவும் காரணமா? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்ல. இது உறவுகள்ல வர சிக்கல்கள், சில சமயம் புரியாத பிரிவுகள், அதனால வர்ற ஆதங்கத்தை சொல்லுது. அது வரைக்கும் இருந்த அந்த காதல் மயக்கம் களைஞ்சு நிஜத்தோட கஷ்டமான கேள்விகள் வர்ற மாதிரி இருக்கு. தொடர்ந்து வர்ற காதல் வந்தாலும் போனாலும் பெண்ணன் அசைவாயோ, இந்த வரிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பல அர்த்தம் இருக்குமே. இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் பிலாசபிக்கலான வரி. இதோட அர்த்தம் பல லேயர்ல இருக்கு. எப்படி? முதல்ல பார்த்தா காதலனை பார்த்து கேட்குற மாதிரி தோணும். காதல் வந்தா என்ன, போனா என்ன? நீ ஒரு பொண்ணு தானே, இதுக்கெல்லாம் அசைய மாட்டியா? ஓ, அவளோட வலிமைய சொல்ற மாதிரி. ஆமா, அவளோட மன உறுதிய, எதையும் தாங்குற சக்தியை குறிக்கலாம். ஒரு சவால் மாதிரி கூட இருக்கலாம். அப்ப இது பொண்ணோட ஸ்ட்ரென்த்த பத்தி சொல்ற வரியா, இல்ல வேற அர்த்தமும் இருக்கா? நிச்சயமா இருக்கு. வேற மாதிரி யோசிச்சா ஒருவேளை இது ஒரு விரக்தியோட வெளிப்பாடா இருக்கலாம். காதல் வந்தாலும் போனாலும் பொண்ணா இருக்கிற நீ இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிட்டு எதுக்கும் அசையாம இருப்பியா? ஒரு அலட்சியம், இல்ல உணர்ச்சியே இல்லாத மாதிரி, அப்படி குறிக்குதா? அதாவது இவ்ளோ வலிக்கு பிறகும் உணர்ச்சிய காட்டாம இருக்க முடியுமான்ற கேள்வியா? இருக்கலாம். இல்லனா இது ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்டாவும் இருக்கலாம். பொண்ணுங்களோட இயல்பு காதலோட ஏற்ற இறக்கத்தால பெருசா பாதிக்கப்படாம வாழ்க்கைய தொடர்றது தானா? இந்த வரியோட அந்த தெளிவில்லா தன்மை தான் இதோட பலம். நம்மள பலவிதமா யோசிக்க வைக்குது. இந்த கேள்விகள் இந்த ஒரு மாதிரி குழப்பத்துக்கு அப்புறம் பார்த்து மறுபடியும் காதலை நோக்கியே திரும்புது. ஆனா இந்த தடவை ஒரு பிரகடனம் மாதிரி கேக்குது. ஆமா, மலை நிலத்தினில் சோலை நிழலே காதல் சொல்வேன், நான் காதல் சொல்வேன். பயணி பார்வையில் கரம் போட்டையில் காதல் சொல்வேன், காதில் காதல் சொல்வேன். இது முன்னாடி கேட்ட சந்தேகங்களுக்கு பதிலா இருக்குமோ? அது ஒரு சாத்தியம்தான். அந்த சந்தேகங்கள், வழிகளுக்கு அப்புறம் காதல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. இங்க முக்கியமானது காதல சொல்ற இடங்கள். மலை நிலம், சோலை நிழல் மாதிரி இயற்கையான தனிமையான இடங்கள் மட்டும் இல்ல. பயணி பார்வையில், அதாவது மத்தவங்க பார்க்கற பொது இடத்திலையும் காதல சொல்ல தயங்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஓ, அப்ப ரொம்ப உறுதியா சொல்றாங்க. ஆமா, காதலோட தீவிரம், அத வெளியில சொல்றதுல இருக்கிற உறுதி, இதெல்லாம் தெரியுது. எந்த தடையும் எந்த சூழலும் இந்த காதலை தடுக்காதுங்கிற ஒரு திடமான பிரகடனம் இது. அடுத்த வரி இன்னும் அழுத்தமா இருக்கு. என் காதலே கதை இறையா பெரும் தேசமில்லை, தேசம் என்ன பெரும் தேசம் என்ன. இது காதல எல்லாத்துக்கும் மேல வைக்கிற மாதிரி தெரியுதே. தேசம், கடவுள், இதை விட காதல் பெருசா? கரெக்டா கவனிச்சிங்க. இது காதலோட உச்சகட்ட ரொமான்டிசிசம். ஆமா, காதலுக்கு முன்னாடி மத்த பெரிய விஷயங்கள், தேசம், மதம், ஏன் கடவுள் கூட முக்கியமில்லாம போயிடுது, இல்ல ரெண்டாவது ஆயிடுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. காதல் தான் எல்லாம்ங்கிற மாதிரி. ஆமா, காதலுங்கிறதே ஒரு தனி உலகம், ஒரு தனி விதி, ஒரு தனி மதம்னு சொல்ற மாதிரி. இது காதலர்கள் அவங்களுக்காகவே உருவாக்கிக்கிற ஒரு ஸ்பெஷல் யூனிவர்ஸ். அந்த மனநிலையில காதல் மட்டும்தான் முக்கியம். இந்த அர்ப்பணிப்போட உச்சமா காலம் யாவும் நீதானே, அந்த காலம் வந்தா செல்வேன்னு வருது. இது எதிர்காலத்தை பத்தின ஒரு முழு கமிட்மெண்ட் தானே? அப்படியேதான். இது இடத்தை தாண்டி காலத்தையும் தாண்டின ஒரு அர்ப்பணிப்பு. காலம் யாவும் நீதானே, என்னோட மொத்த எதிர்காலமும் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் உன்னால ஆனது, உனக்காக ஆனதுன்னு சொல்றது. ரொம்ப ஆழமான வரி.
ஆமா, இது ஒரு ஆழமான பிணைப்ப காட்டுது. அந்த காலம் வந்தா செல்வேன், ஒருவேளை என் கடைசி காலம் வரும்பொழுது நான் உன்கிட்ட தான் வருவேன், இல்ல உன்கூட தான் இருப்பேன்னு அர்த்தம் கொள்ளலாம். இது காதல காலத்தால அழிக்க முடியாது, சாவையும் தாண்டுனதுன்னு காட்ட முயற்சிக்குது. இது வெறும் காதல் இல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவமாவே மாறிடுது. அடுத்து வர்ற வருவோர் சூரியன் பல தாரகை மண்ணில் விண்ணல் விடாதே, மண்ணில் விண்ணல் விடாதே வரிகள் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இது ரொம்ப கவித்துவமான வரி. பல அர்த்தம் இருக்கலாம். வருவோர் சூரியன், பல தாரகை, இது வாழ்க்கையில வர புது விஷயங்கள், புது வாய்ப்புகள், புது ஆட்கள், இல்ல கவன சிதறல்களை குறிக்கலாம். ம், மண்ணில் விண்ணில் விடாதேனா, என்ன நடந்தாலும் எங்கிருந்து தடைகள் வந்தாலும், மண்ணிலிருந்து வந்தாலும் சரி, வானத்திலிருந்து வந்தாலும் சரி, நம்ம இந்த பந்தத்தை, இந்த காதலை விட்டுடாதேன்னு ஒரு வேண்டுதலா இருக்கலாம். ஓ, அப்படி இருக்கலாம். இல்லனா எது மாறினாலும், யார் வந்தாலும் போனாலும் நம்ம காதல் மாறாது, நாம பிரிய மாட்டோம்னு ஒரு உறுதியாவும் இருக்கலாம். இந்த வரிகள் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க முயற்சி பண்ற மாதிரியும் இருக்கு. இந்த பாட்டுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், சில வரிகள் திரும்ப வருது. குறிப்பா இன்னும் வரும் எந்தன் கதைங்கிற வரி நிறைய தடவை வருது. இது எதை சொல்லுது? இந்த வரிகளை திரும்ப திரும்ப சொல்றது பல அர்த்தங்களை கொடுக்குது. ஒன்னு, இது ஒரு தெளிவான அறிவிப்பு. இந்த காதல் கதை, இந்த உணர்ச்சிகளோட பயணம் இன்னும் முடியல, இது ஒரு தொடர்கதை. சரி. ரெண்டாவது, இது அந்த உணர்வோட தொடர்ச்சியான ஒருவேளை சுழற்சித்தன்மையை காட்டுது. ஏக்கம், வலி, சந்தேகம், பிரகடனம்னு பல ஸ்டேஜ் போனாலும் அந்த அடிப்படை உணர்வு அந்த கதை தொடர்ந்துட்டே இருக்கு. ஆமா. மூணாவது, இதை கேட்கணும், கவனிக்கணும்னு ஒரு கோரிக்கையாவும் இருக்கலாம். என் கதை இன்னும் முடியல, அதை கேட்க ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி. இது அந்த உணர்வோட தீவிரம், அதை வெளியில சொல்ல வேண்டிய அவசியத்தையும் காட்டுது. அதே மாதிரி காதல் விழும் வரை காதல் பாடவாங்கிற வரியும் திரும்ப வருதே, இதுவும் அந்த தொடர்ச்சியையும் ஒரு தவிப்பையும் காட்டுதா? நிச்சயமா. காதல் விழும் வரை யாருடைய காதல? காதலனோட காதலையா, இல்ல இந்த உலகத்தோட காதலையா? தன் உணர்வை கேட்கப்படணும், அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும், புரிஞ்சுக்கப்படணுங்கிற ஆழமான ஏக்கத்தை தான் இது காட்டுது. காதல் பாட வாங்கிறது சும்மா பாடுறதில்ல, அது தன்னோட இருப்ப, தன்னோட உணர்வை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஓ, அந்த பாட்டை நிறுத்த முடியாது, அது தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை இந்த வரிகள் உணர்த்துது. தன் காதலை பாடுறதே அவனோட விதியா இருக்கலாம். ஆக இவ்ளோ தூரம் இந்த வரிகள்ல பயணிச்சதுக்கு அப்புறம் நாம எங்க நிக்கிறோம்? பயங்கர ஏக்கத்தோட ஆரம்பிச்சு, கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல தவிச்சு, வலிய உணர்ந்து, கேள்விகளை கேட்டு, அப்புறம் காதல ஓங்கி சொல்லி, கடைசியில இந்த கதை தொடரும்னு. இது எதை குறிக்குது? நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, கவிஞர் யூஸ் பண்ணிருக்கிற அந்த படிமங்களோட சக்தி. முத்தமழை, முல்லை இரவு, கனவு, மலைநிலம், சூரியன், தாரகைன்னு ஒவ்வொன்றும் ஆழமான ஃபீலிங்ஸை சுமந்து நிக்குது. ஆமா. ரெண்டாவது, அந்த உணர்ச்சி பயணம். ஏக்கத்திலிருந்து வலிக்கு, அங்கிருந்து சந்தேகத்துக்கு, அப்புறம் பிரகடனத்துக்கு, கடைசியில ஒரு முடிவில்லாத நிலைக்கு. இது ஒரு நேரான பயணம் இல்ல, ஒரு சிக்கலான, ஒருவேளை சுழற்சியான எமோஷனல் ஆர்ச். மூணாவது, அந்த முடிவுறாத தன்மை. எந்தன் கதை இன்னும் வருங்கிறது. காதலோட முடிவில்லாத தேடலையோ இல்ல அதோட தீராத தன்மையோ குறிக்கலாம். காதலுங்கிறது ஒரு தீர்வில்ல, அது ஒரு தொடர்நிலைன்னு சொல்லுது. அப்போ இந்த காதல் ஒரு எண்ட் பாயிண்ட் அடையாம தொடர்ந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமோ? அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த வரிகள் சொல்ற காதல் ஒரு சமநிலையையோ இல்ல கடைசியா ஒரு தீர்வையோ அடையிற மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா அது உணர்ச்சிகளோட தொடர்ச்சியான அலைகளா, ஏக்கம், வலி, உறுதி, மறுபடியும் ஏக்கம், இப்படி நகர்ற மாதிரி தோணுது. அந்த பயணமே, அந்த கதைய சொல்றதே அதோட சாரமா இருக்கலாம். இது ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. பாட்டு இன்னும் வரும் எந்தன் கதைன்னு அழுத்தி சொல்லுது. நாம இதுவரைக்கும் பேசின இந்த உணர்ச்சிகளோட அடிப்படையில இந்த கதைக்கு என்ன மாதிரி ஒரு தொடர்ச்சியை நீங்க கற்பனை பண்றீங்க? இது கடைசியில காதலர்கள் சேர்றதுல முடியுமா, இல்ல அந்த தீராத ஏக்கமும் தேடலும் அப்படியே நிரந்தரமா தொடருமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.